சிவில் வழக்குகள்ல உறுத்து கட்டளை இன்ஜெக்ஷன் ஆர்டர். இப்போ ஒரு சொத்து இருக்கு, அந்த சொத்துல ரெண்டு பேருக்கு இடையில பிரச்சனை வருதுன்னா அதுல ஏ தன்னுடைய ப்ராப்பர்ட்டியில பி நுழையக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஜெக்ஷன் வாங்குவார், உறுத்து கட்டளை. அது ஏன் உறுத்து கட்டளைன்னு சொன்னா மனசு உறுத்துமா, அந்த இன்ஜெக்ஷன் வாங்கியாச்சுன்னா அங்க போக கூடாது அப்படின்னு அந்த மனசு உறுத்தணுமா, அதற்காக உறுத்து கட்டளை என்று அதற்கு பெயர். இன்டரிம் இன்ஜெக்ஷன், பெர்மனன்ட் இன்ஜெக்ஷன் இப்படி ரெண்டு இருக்கு. அது வழக்கின் நிலையை பொறுத்து. இது சிவில் வழக்கு. ஆக அதே போல திருமண விவாகரத்து வழக்குகளிலும் இந்த இன்ஜெக்ஷன் என்று சொல்லக்கூடிய தடை உத்தரவு, அதை தடை உத்தரவு என்று கூட அழைக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்து கொண்டிருப்பது புதிய யுகத்தில் சட்டம் ஒரு வகுப்பறை. நான் யாழினி திருமுகம். இன்றோட நிகழ்ச்சியில நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா திருமணம், விவாகரத்து, ஜீவனாம்சம், குழந்தை தத்தெடுப்பை பத்தி தான் தெளிவா பார்க்க போறோம். இதை பத்தி தெளிவா எடுத்துரைக்கிறதுக்காக நம்ம கூட இரண்டு சட்ட வல்லுநர்கள் இருக்காங்க. முதலாவதாக சங்கரன் சார். சார் has more than 21 years of experience in civil, criminal and matrimonial cases. வணக்கம் சார். அடுத்தபடியாக நம்ம கூட கீதா பிரியா மேம் இருக்காங்க. மேம் has more than 20 years of experience in civil, criminal, matrimonial and cyber security. வணக்கம் மேம். சங்கரன் சார், இன்ஜெக்ஷன்னா என்ன சார்? வாட் இஸ் இன்ஜெக்ஷன்? இன்ஜெக்ஷன் அப்படிங்கிறது தமிழில் உறுத்து கட்டளை என்று சொல்வார்கள். அதாவது பொதுவாக சிவில் வழக்குகளில் உறுத்து கட்டளை இன்ஜெக்ஷன் ஆர்டர். இந்த இன்ஜெக்ஷன் உறுத்து கட்டளைன்னு சொன்னால், இப்போ ஒரு சொத்து இருக்குது, அந்த சொத்தில் ரெண்டு பேருக்கு இடையில பிரச்சனை வருதுன்னா அதில் ஏ தன்னுடைய ப்ராப்பர்ட்டியில் பி நுழையக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஜெக்ஷன் வாங்குவார், உறுத்து கட்டளை. அது ஏன் உறுத்து கட்டளைன்னு சொன்னால் மனசு உறுத்துமா, அந்த இன்ஜெக்ஷன் வாங்கியாச்சுன்னா அங்கே போகக்கூடாது அப்படின்னு அந்த மனசு உறுத்தணுமா, அதற்காக உறுத்து கட்டளை என்று அதற்கு பெயர். ஆக அந்த இன்ஜெக்ஷன் இன்டரிம் இன்ஜெக்ஷன், பெர்மனன்ட் இன்ஜெக்ஷன் இப்படி ரெண்டு இருக்குது. அது வழக்கின் நிலையை பொறுத்து. இது சிவில் வழக்கில். ஆக அதே போல் திருமண விவாகரத்து வழக்குகளிலும் இந்த இன்ஜெக்ஷன் என்று சொல்லக்கூடிய தடை உத்தரவு, அதை தடை உத்தரவு என்று கூட அழைக்கலாம். அதில் உடல் ரீதியாக அந்த கணவன் மனைவியை அடிக்கிறது, துன்புறுத்துறது, காயப்படுத்துறது, வீட்டை விட்டு நீ வெளியே போகக்கூடாதுன்னு சொல்லி ஒரு இடத்துல ரெஸ்ட்ரைன் பண்ணி வைக்கிறது, இதெல்லாம் செய்ய முடியாது. அதே போல் குழந்தைகளை ஒரு அந்த பிள்ளைகள் அவங்க வீட்டில் ரெண்டு பேருக்கு பிரச்சனைனா அது என்ன செய்யும் பாவம், அந்த குழந்தைய உடனே ஏற்கனவே படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஸ்கூல்லேருந்து வேறு பள்ளிக்கூடத்துக்கு மாற்றுறது அதனுடைய மனநிலையை பாதிக்கும். இல்லை அந்த குழந்தைகளுக்கு தீங்கு விளைவிப்பது போல மன ரீதியாக உடல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டாலோ, இல்லைன்னா மிரட்டுறது, உன்னை அப்படி பண்ணிடுவேன் இப்படி பண்ணிடுவேன் அதான் அது இப்படின்னு சொல்லி மிரட்டுறது, இதை மாதிரியான செஞ்சால் கிரிமினல் இன்ஜெக்ஷன் தடை உத்தரவுன்னு பேர். அதை குடும்ப நல நீதிமன்றத்தில் அதை சட்ட விதிகள் இருக்குது. அந்த விதிகளின்படி என்ன பண்ணலாம், உடனடியாக இவர் இது மாதிரி துன்புறுத்தக்கூடாது, இது மாதிரி அச்சுறுத்தக்கூடாது. அது கணவன் மட்டும் இல்லை, அந்த கணவனினுடைய தாய் தகப்பனார், அதாவது அந்த பெண்ணுடைய மாமனார் மாமியார், அந்த உறவினர்கள், அவங்களும் இந்த அணுகக்கூடாது. தவறான முறையில் அந்த பெண்ணுக்கு எந்த தீங்கு ஏற்படுத்திடக்கூடாது, அவங்கள சுதந்திரத்தை பறிபோகிற மாதிரி நடந்துக்கக்கூடாது, வீட்டை விட்டு உடனே வெளியே துரத்தக்கூடாது, ரெஸ்ட்ரைன் பண்ணி வைக்கக்கூடாது, குழந்தைகளை துன்புறுத்தக்கூடாதுன்னு சொல்லி இந்த உத்தரவு, இந்த இன்ஜெக்ஷனை நீதிமன்றத்தில் வாங்க முடியும். இது கிரிமினல் இன்ஜெக்ஷன் சொல்லக்கூடியது. இதே இதில் சிவில் இன்ஜெக்ஷனும் இருக்குது. சிவில் இன்ஜெக்ஷனுங்கும் போது ரெண்டு பேரும் சேர்ந்து ப்ராப்பர்ட்டியை வாங்கியிருப்பாங்க, பிரச்சனை வந்துருச்சு, உடனே அந்த கணவன் என்ன பண்ணுறான், அந்த ப்ராப்பர்ட்டியை விற்கிறதுக்கு முயற்சி பண்ணுவான். இல்லை அதே அந்த அம்மா என்ன பண்ணுவாங்க, ரெண்டு பேரில் யார் வேணாலும் அதை பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு முயற்சி நடக்கு அப்படின்னா அது சிவில் இன்ஜெக்ஷன் வாங்கலாம். சிபிசியில் ஆர்டர் 39 ரூல் 1 இருக்குது. அதே போல் செக்ஷன் 94 ஒரு பெண்டிங் விவாதத்து நடந்துகிட்ருக்கு, ப்ராப்பர்ட்டியை டிஸ்போஸ் பண்ண பார்க்காங்க, ப்ராப்பர்ட்டி இன்னொருத்தருக்கு விற்க பார்க்காங்க. அப்படிங்கும்போது அதை என்ன பண்ணலாம், தடுத்து நிறுத்துறதுக்கு இந்த சிவில் ப்ரொவிஷன் சிபிசி ஆர்டர் 39 ரூல்லையோ ரூல் 1 and 2லையோ இல்லை செக்ஷன் 194லேயே நீதிமன்றத்தை அப்ரோச் பண்ணி அந்த சொத்தை
விற்க விடாமல் பாதுகாக்க முடியும். இப்படி இந்த இன்ஜெக்ஷன் அப்படிங்கிறது, தடை உத்தரவுங்கிறது ரொம்ப ஒரு பெரிய பாதுகாப்பாக, அதுலேயும் குறிப்பாக குழந்தைகளுக்கு அந்த குடும்பத்தில் வந்து அந்த குழந்தையை பாதுகாக்கிறதுக்கு, இப்படி அந்த பெண்ணை பாதுகாப்பதற்கு உடல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டாலும் சரி, இல்லை வந்து பொருளாதார ரீதியாக, இப்போ ஸ்ரீதன ப்ராப்பர்ட்டி இருக்குது, அவங்க கல்யாணம் முடிஞ்சு வரும்போதே அவங்க வீட்டில் வந்து நகை நட்டு எல்லாம் போட்டிருப்பாங்க, அதை இவர் வந்து இந்த அந்த ஹஸ்பண்ட் வந்து என்ன பண்ணுவார், இல்லை இவங்களோட ஜாமான் அவங்களோ அவங்க திங்ஸை இவங்களோ என்ன மிஸ்யூஸ் பண்ணி செஞ்சிடக்கூடாது, சேல் பண்ணிடக்கூடாது. ஸோ இதையெல்லாம் வந்து இது பண்ணி என்ன பண்ணலாம், ஸ்டே வாங்கலாம், தடை உத்தரவு வாங்கலாம். அதுதான் இன்ஜெக்ஷன். ஓகே சார், ரொம்பவே தெளிவாக சொன்னீங்க சார். லைக் கிரிமினல் இன்ஜெக்ஷன்னா என்ன, சிவில் இன்ஜெக்ஷன்னா என்னன்னு ரொம்பவே தெளிவாக சொன்னீங்க மேம். அந்த வரிசையிலே பார்க்கும்பொழுது திருமண உறவில் இன்ஜெக்ஷனுடைய ரோல் என்னவா இருக்குது அப்படின்றத இன்னும் எலாபரேட்டாக சொல்ல முடியுமா? இப்போது ஒரு கேஸ் ஒன்று ஃபைல் பண்ண வராங்க இல்லையா, ஒன்று முறிவுன்னு சொல்கிறோம், டிவோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், சேர்ந்து வாழ ரெஸ்டிடியூஷன் சொல்கிறோம். இப்போ மெயின் பரிகாரத்தை எதில் போடுவோம்னா ப்ரேயர்னு சொல்லுவோம். அந்த பெட்டிஷனில் என்ன பண்ணுவாங்க, கணவன் மனைவி அவங்க எங்கே திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க, எந்த இடத்துல, ஜூரிஸ்டிக்ஷன் பொறுத்து, காஸ் ஆஃப் ஆக்ஷன் என்னைக்கு வந்து இவங்களுக்குள்ள அந்த சண்டை நடக்கப்பட்டது, அந்த காஸ் ஆஃப் ஆக்ஷன் சொல்லுவோம். அந்த காஸ் ஆஃப் ஆக்ஷன்லேருந்து தான் பிரச்சனை ஆரம்பித்தது. பின்னாடி அவங்க எங்கே வாழ்ந்தாங்க, மேட்ரிமோனியல் ஹோம் இல்லை தனிப்பட்ட வீடு, ஸோ அந்த அட்ரஸ், ஸோ அதுதான் நம்ம டெரிட்டோரியல் ஜூரிஸ்டிக்ஷன். இதில் இந்த 2 பார்ட்டிக்கும் நம்ம வந்து கேஸ் ஃபைல் பண்ணும்போது ஒரு பரிகாரம் கேட்குறோம். என்ன கிரவுண்டில் கேட்குறோம், எய்தர் வந்து திருமணம் செல்லாது, நல் அண்ட் வாய்டு அப்படின்னு ஒரு பெட்டிஷன், அதாவது ஏமாற்றி திருமணத்தை செய்து வைத்துட்டாங்க, ஒரு 2 மாதத்துலேயே திருமணத்துலேருந்து முறிவு கொண்டு வருவாங்க, கம்பல்ஷனில் வந்திருக்காங்கன்னும் போது நல் அண்ட் வாய்டுன்னு ஒன்று போடுவாங்க. அதே மாதிரி க்ரூயாலிட்டின்னும் போது அந்த பெண் கணவனானாலும் மனைவி ஆனாலும், மனைவி என்ன கடமையை கணவனுக்கு செய்யணும் அதை தவறுறாங்களோ, அதே மாதிரி கணவன் என்ன மனைவிக்கு செய்கிறது தவறுதலாக இருக்காங்க, அவங்களுக்குள்ளே இருக்க தாம்பத்திய உறவு, தட் இஸ் க்ரூயாலிட்டி. இதில் 2-3 வருஷம் பிரிஞ்சு வாழ்ந்தாங்கன்னா அது பேர் டிசர்ஷன். ஸோ க்ரூயாலிட்டி கம் டிசர்ஷன். அப்போ ஃபேமிலி கோர்ட்டில் 13 clause 1ல் A-B அப்படின்ற செக்ஷன் ப்ரொவிஷன்ஸ் கீழே நம்ம கொண்டு வரோம். இதெல்லாம் வந்து ஒரு பெட்டிஷனில் வருது. எதில் வருது, மெயின் பெட்டிஷனில். அது இந்து மேரேஜ்னா HMOPன்னு வரும், அதே வந்து கிறிஸ்டின்னா IDOPன்னு வரும். அதே வந்து நம்ம முஸ்லீம் லாஸில் வரும்போது அவங்க தலாக்குன்ற ஒரு ப்ரொசீஜருக்குள்ளே போகும்போது அது சூட்டாக போடுவோம், அது OS சூட்டு. ஓகேங்களா, இட்ஸ் அ டிகிரி. அந்த டிகிரியை சூட்டாக நம்ம வந்து கன்வே பண்ணால் தான் டிவோர்ஸ் கிராண்ட் ஆகும். இந்த எல்லாமே மெயின் பெட்டிஷன். இப்போ இந்த இன்ட்ரிம் அப்ளிகேஷன், அந்த IA எப்போ வரும்னா, இந்த பெண் அதாவது ஃபார் க்ரூயாலிட்டியோ டிசர்ஷனோ வரும்போது, நான் ஒரு ஜீவனாம்சம் எனக்கு வேணும், இந்த கேஸ் நடத்துகிற வரைக்கும் என் கணவரை என்னை பராமரிச்சுக்கணும், என் குழந்தைய பராமரிச்சுக்கணும்னா அவங்க எங்கே ப்ரேயர் கேட்பாங்க, இன்ட்ரிம் அப்ளிகேஷன். இன்ட்ரிம் அப்ளிகேஷன் பாதிப்பு படுறதும் ஒருத்தவங்களுக்கு சாதகமாகவும் இன்னொருத்தர் பாதிக்கக்கூடாதுன்றதுக்கு தான் கொடுக்கறது தான் இன்ஜெக்ஷன். ஓகேவா, அப்போ அந்த ஐஏல ஒரு ஆர்டர் கிடச்சிருது, மெயின் கேஸ் இருக்குது, அந்த ஐஏ எனக்கு சாதகமாக இல்லைன்னா நான் ஹைகோர்ட்டுக்கு அதை CRPயாக மூவ் பண்ணுவேன். ஓகேவா, ஸோ அந்த கேஸ் அங்கேயே முடியாது. இப்போ இன்கேஸ் எனக்கு அங்கே மெயின்டெனன்ஸ் ஆர்டர் ஆகிடுது, எப்போ ஐஏ ஆர்டர் ஆகுது, இதில் நான் வந்து கஸ்டடி கேட்குறேன், குழந்தைய விசிட்டிங் ரைட்ஸ் கேட்குறேன். எப்படி கேட்பேன், ஒரு ப்ரேயர் தான், ப்ரேயர் டைவர்ஸ்க்கு. ஆனால் நான் உள்ளுக்குள்ளே போடுறேன் இல்லையா ஒரு பெட்டிஷனும், அந்த ஐஏ பெட்டிஷன்ஸ் ஒன்றுமே என்ன ப்ரேயர் என்ன பரிகாரமோ அது தனிப்பட்ட முறையில் சேம் லைக் அதுக்கு ஒரு கவுண்டர், என்கொயரி, ட்ரையல், அது பேர் ப்ரிலிமினரி டிகிரிஸ். ஓகே, அது அந்த மெயின் கேஸை ஒரிஜினல் கேஸோடைய ஆர்டர் ப்ரேயருக்கு போகாது, நீங்கள் என்ன பரிகாரம் கேட்டிங்களோ அதுக்காக கிடைக்கும். அதில் நீங்கள் சீதனம் செட்டில்மெண்ட்ஸை வந்து ஐஏவாக போட்டு வாங்கலாம், அதே மாதிரி குழந்தைங்க விசிட்டிங் ரைட்ஸ் வாங்கலாம், கஸ்டடி கேட்கலாம், அதே மாதிரி அந்த அவங்களுக்கான இன்ட்ரிம் மெயின்டெனன்ஸ் கேட்கலாம். ஸோ ஒரு இன்ஜெக்ஷன் சூட்டு எந்த வகையான இன்ஜெக்ஷன் சூட், இப்போ 125 CRPC வரும்போது உங்களுக்கு அது கிரிமினல். ஸோ நீங்கள் கட்டலைன்னா என்ன ஆகும், ரிமாண்டு. அப்போ நாங்கள் என்ன கேட்போம், அரியர்ஸை கட்டலை, அப்போ அவரோட சொத்து மதிப்பு, அசட் அண்ட் லயபிலிட்டி, நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க, உங்ககிட்ட என்ன அசட் இருக்குது, இவங்களுக்கு எவ்வளோ கொடுக்கலாம், அப்போ அது ஒரு பர்சன்டேஜ் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த பர்சன்டேஜ் இவங்களுக்கு ரேஷியோவில் கொடுக்கணும், குழந்தைங்க இருந்தாங்கன்னா அந்த மைனர் சைல்டுக்கு கொடுக்கணும், கட்டலைன்னா தென் தேர் இஸ் அ ரிமாண்ட். ஸோ கிரிமினல் இன்ஜெக்ஷனும் அங்கே ஒர்க் ஆகுது. அப்போ அவங்கக்கிட்டேருந்து எப்படி வாங்குவோம், வாரண்ட் இஷ்யூ பண்ணுவோம், அவங்க வரல அப்படின்னா வாரண்ட் இஷ்யூ பண்ணுவோம். இந்த மாதிரி இந்த இன்ஜெக்ஷன் எப்படின்னா, இந்த ஃபேமிலி கோர்ட் பொறுத்த வரைக்கும் மெயின்டெனன்ஸ் ஃபுல்லாக கிரிமினலில் வரும். அது வந்து கிரிமினலாக தான் நடவடிக்கை எடுக்கிறோம், 125 CRPCயை தான் நம்ம எடுக்கிறோம். அதில் சீனியர் சிட்டிசன்ஸ்க்கும் இப்போ இருக்குது. இப்போ வந்து ஃபேமிலின்னு வரும்போது அம்மா அப்பாவுக்கு நம்ம கொடுக்கலனாலும் அந்த மெயின்டெனன்ஸ் சீனியர் சிட்டிசன் clause 3ல் வராங்க.
ஓகேவா? ஸோ அவங்களுமே ஃபேமிலி கோர்ட்டுக்கு தான் வராங்க. ஓகேங்களா? ஸோ இந்த இன்ஜெக்ஷன்ஸ் என்னென்ன பார்ட்டில் ஒர்க் ஆகுதுன்னா, எனக்கு உடனே ஒரு ரெமெடி வேணும் அப்படின்னோடனே ஐயோ நான் ப்ரேயரில் கொடுக்கல, அப்படி கிடையாது. இன்ட்ரீம் அப்ளிகேஷன் ஒரு ஆர்டர் முடிஞ்சால் நீங்கள் இன்னொரு ஐஏவை நீங்கள் தொடுக்கலாம். பட் த ப்ரேயர் ஷுட் பி கிளியர். ஓகே, நீங்கள் என்ன பரிகாரம் கேட்குறீங்களோ அது கொஞ்சம் கிளியராக இருக்கணும். ஓகே, கிளியரா இருந்தா எந்த ப்ராப்ளமும் இல்ல கிடையாது. ஓகே மேம், ரொம்பவே தெளிவா சொன்னீங்க. நம்ம கூட ஒரு காலர் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசிடலாம். வணக்கம். வணக்கம், நான் இங்க சென்னையில பேசுறேன். சொல்லுங்க சார், உங்களுடைய பெயர், எங்க இருந்து பேசுறீங்க? என் பேர் கார்த்திகேயன், நான் சென்னையில பேசுறேன். சொல்லுங்க கார்த்திகேயன், உங்களுக்கான சந்தேகம். எனக்கு மேரேஜ் ஆகி இப்போ 10 months ஆச்சு. ஓகே. ஒரு செப்டம்பர் மந்த் இருக்கும்போது என் ஒய்ஃப் வந்து வீட்டை விட்டு போயிட்டாங்க. லைக் பேரண்ட்ஸ் வீட்ல இருந்து போயிட்டாங்க. ஓகே. தனியா இருக்க போற மேரேஜ் லைஃப் தானா அப்படின்ட்டு. ஓகே. ஸோ லைக் போலீஸ் எஃப்ஐஆர்லாம் ஃபைல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு இந்த மாதிரி இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தனியா ஹாஸ்டல்ல தங்கி இருக்காங்க. சரிங்க சார். எனக்கு 1 yearக்கு அப்புறம் தான் மியூச்சுவல் வந்து தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் எந்த கான்டாக்டுமே இல்லை அவங்களுக்கு. எங்க இருக்காங்கன்னு தெரியல. ஸோ இப்போ அவங்க 1 yearக்கு வந்துட்டு இப்போ மியூச்சுவல் கொடுக்கல, அவர் எனக்கு ஏதாவது கேஷ் எனக்கு தரணும், மந்த்லி கொடுக்கணும், ஏதாவது கேட்டாங்கன்னா என்ன பண்ணலாம், அதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஓகே சார், உங்களுடைய சந்தேகத்துக்கு வழக்கறிஞர் பதில் சொல்லுவாங்க. சொல்லுங்க சார். சார், இப்போ உங்களுக்கு மேரேஜ் ஆகி 10 மாதம் எவ்வளோ நாள் ஆகுது? இன்னையோட 10 மாசம். பட் அவங்க எனக்கு செப்டம்பர்ல வீட்டை விட்டு போயிட்டாங்க. செப்டம்பர்ல என்ன பிரச்சனை சார் உங்களுக்குள்ள? அதாவது மேரேஜ் ஆனதுலேருந்து அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. ஆ, ஸோ ஸ்டார்டிங்லேருந்து தனித்தனியாக தான் இருக்கும் வீட்டுக்குள்ளே. நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்களா? நான் பிஸ்னஸ் பண்ணுறேன். சரி, அவங்க வந்து வீட்டில் ஹோம் மேக்கர் தான், ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க. ஆமாம் இருந்தாங்க. இப்போ எந்த ஹாஸ்டலில் தங்கியிருக்காங்க? அது தெரியல, எங்கன்னு எதுவுமே சொல்லலை. சரி, இப்போ வந்து அவங்க என்ன விரும்புகிறாங்க? உங்கள் கூட திரும்ப சேர்ந்து வாழ விரும்பலன்னு சொல்லிட்டாங்களா? வந்து ஆமாம், என் கூட இருக்க மாட்டேன்ட்டாங்க. அவங்க பேரண்ட்ஸ் கூட இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. சரிங்க, இப்போ நீங்கள் என்ன விரும்புகிறீங்க? இதில் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? இல்லை, இப்போ டிவோர்ஸ் தான் இது பண்ணியிருக்கோம். நான் எங்களுக்கு தெரிஞ்ச லாயர்கிட்ட கேட்கும்போது அவங்க ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து நாங்கள் ஏப்ரலில் பண்ணியிருந்தோம். ஸோ அவங்க வந்து மியூச்சுவல் தராங்கன்னா ஏப்ரலில் மியூச்சுவல் அப்ளை பண்ணலாம், இல்லைன்னா பிப்ரவரியில் வந்து க்ரூயல்ட்டி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. 12A அப்ளை பண்ணணும்னு சொன்னாங்க. ஸோ அதுதான் இப்போ நான் க்ரூயல்ட்டி அப்ளை பண்ணேன்னா அவங்க வந்து திரும்ப வந்துட்டு சப்போஸ் வந்தாங்க சார், க்ரூவல்ட்டி வந்து இப்போ உங்களுக்குள்ள நீங்கள் ஏதாவது அவங்கள ஏதாவது திட்டினீங்களா, பேசுனீங்களா, அடிச்சிங்களா? எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் க்ரூவல்ட்டிங்கிறது வராது. சரிங்களா? இல்லை, அவங்க மேலே நான் க்ரூயல்ட்டி போடுறதுக்கு. நீங்கள் என்ன போடுறீங்க? அவங்க மேலே என்ன பிரச்சனைன்னு போடுறீங்க? இல்லை, அவங்களுக்கு ஆக்சுவலி ஒரு அஃபேர் இருந்தது. சரி, என்ன பண்ணாங்க அவங்க? ஒரு பையன் கூட தொடர்பில் இருந்தாங்க. சரி, அப்போ தொடர்பில் இருக்காங்கிறத நிரூபிக்கிறதுக்கு உங்கள்கிட்ட சான்று இருக்கா? இருக்கு, வீடியோ இருக்கா? அப்போ நீங்கள் அதை வச்சு என்ன பண்ணுங்க, டிவோர்ஸ் பெட்டிஷனில் போடும்போது நீங்கள் அந்த கிரவுண்டை சொல்லுங்கள். ஓகே, இது மாதிரி அவங்களுக்கு வந்து ஏற்கனவே இன்னொருத்தரோட தொடர்பு இருக்குது, அதுக்கான ஆதாரம் என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொன்னால், அடல்ட்ரி அப்படிங்கிறது வந்து சட்டப்படி குற்றம்ங்கிறது கிடையாது, கேட்டிங்களா? ஆனால் விவாகரத்து வழக்கை பொறுத்த வரைக்கும் அது ஒரு கிரவுண்டு, நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளும். அதை நீங்கள் நிரூபிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து விவாகரத்து வழங்கி அவங்ககிட்ட இருந்து உங்களை வந்து விவாகரத்து கொடுத்துருவாங்க. அவங்க எதுவுமே உங்ககிட்ட மெயின்டெனன்ஸோ எதுவுமே கேட்க முடியாது, இல்லீகலாக அவங்க தான் தப்பு பண்ணியிருக்காங்க. அதை நீங்கள் நிரூபிச்சிங்கனாலே போதுமானது. ரைட். நம்ம தொடர்ந்து பேசுறதுக்கு முன்னாடி காலர் எடுத்தவங்க இணைஞ்சிருக்காங்க, அவங்க கிட்ட பேசிடலாம். வணக்கம். வணக்கம் சார், எங்க இருந்து பேசுறீங்க? உங்க பெயர்? நான் மாங்காட்டுல இருந்து பேசுறேன். ஓகே. என் பையனுடைய மனைவி கோச்சிங் போயிட்டாங்க. சரிங்க ஐயா. நாங்க கூட்டு பார்த்தா வரல. ஓகே. வரமாட்டேங்க. மகளிர் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். சரி. அவங்க கோர்ட்டுக்கு அனுப்பிட்டாங்க. ஓகே. கோர்ட்டுக்கு அனுப்பினதுக்கு அப்புறம் 2-3 ஹியரிங் போயிட்டு வரலாம். போய் கையெழுத்து போட்டு மட்டும் தான் வந்தான். ஓகே. மெடிடேஷன் சொல்லிட்டு ஒரு பேசுறதுக்கு சமரசம் பேசுறதுக்கு வச்சாங்க. அதுல அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னாக்கா, எனக்கு என்னைக்கு மனசு மாறுதோ அன்னைக்கு தான் நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிங்கய்யா.
எங்களுக்கு வந்து அந்த குழந்தைய வந்து பார்த்தே ஆகணும். ஓகே. அதான் தகப்பன் முகம் வந்து தெரியாம போயிடும், மறந்து போயிடும். ஓகே. 2 வருஷமா இருக்கு. அதனால அந்த குழந்தைய பார்க்கறதுக்கான வழிமுறை என்ன? ஓகே ஐயா, உங்களுடைய சந்தேகத்துக்கு வழக்கறிஞர் பதில் சொல்லுவாங்க. சொல்லுங்க மேம். ஐயா, இப்போ இந்த திருமணம் நடந்து இந்த குழந்தை என்ன வயது? பெண் குழந்தையா ஆண் குழந்தையா? ஐயா அட்வொகேட் பேசுறாங்க. சொல்லுங்க மேடம். குழந்தை பெண் குழந்தையா ஆண் குழந்தைங்களா? ஆண் குழந்தைங்க. என்ன வயசு ஆகுது? 4 வயது ஆகுதுங்களா? சரி. ஸ்கூல்ல சேர்க்கறாங்களா இல்ல இது பால்வாடிக்கு போறாங்களா இல்லையான்னு ஒண்ணுமே தெரியலங்க. சரி, இப்போ வெறும் டிவி லைஃப் ஸ்டைல் ஆடுல. சரி, நீங்க நான் கேட்குற கேள்வி கொஞ்சம் பதில் தெளிவா சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு என்ன கேட்குறீங்களோ அதுக்கு நான் பதில் சொல்லிடுவேன். சொல்லுங்க மேடம். இப்போ டிவி ஆக்ட்ல மட்டும்தான் கேஸ் ஃபைல் ஆகி மீடியேஷன் போச்சு இல்லையா, போலீஸ் ஸ்டேஷன் வழியா? கோர்ட்ல தான் இது நடக்குது. ஆமா, அதுல அவங்க குழந்தைய பார்க்கணுன்ற பெட்டிஷனை உங்களோட பையன் வந்து ஃபைல் பண்ண சொல்லுங்க. அது பேர் விசிட்டிங் ரைட்ஸ்னு சொல்லுவாங்க. ரெண்டு பேருமே விசிட்டிங் ரைட்ஸ் அலோவ் பண்ணுறதுக்கு, குழந்தைய பார்க்கறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறமா அவங்களால வளர்க்க முடியுதா இல்லையான்னு பார்த்துட்டு கஸ்டடி கேட்கலாம், ஜிடபிள்யூஓபின்னு சொல்லுவோம். இப்போ அவரு வந்து முதல்ல குழந்தைய காட்டுங்க, எனக்கு வந்து பொது இடத்துல இல்லை கோர்ட் வளாகத்துல எங்கேயாவது குழந்தைய பார்க்கறதுக்கான விசிட்டிங் ரைட்ஸ் பெட்டிஷனை ஃபைல் பண்ண சொல்லுங்க. அதாவது ஒரு குழந்தைய வந்து 8 மணி நேரம் பார்க்க விடுவாங்க. அதுதான் ஜட்ஜு முன்னாடியோ இல்லை சேம்பர்லையோ கோர்ட்லையோனாலும் குழந்தைய கொண்டு வந்து காட்டுங்கன்ற ஒரு மனுவை அவங்க தாக்கல் பண்ணணும். உங்க மகன் அதை கோர்ட்ல தாக்கல் பண்ணாலே அதை விசாரணை பண்ணி ஒரு ஆர்டர் போடுவாங்க, குழந்தைய கொண்டு வந்து காட்டி தான் ஆகணும்னு. ஓகேங்களா? அந்த மனுவை தாக்கல் பண்ணணும். சரிங்களா? நீங்க இது பேர் விசிட்டிங் ரைட்ஸ்னு சொல்லுவோம். ஆமா, விசிட்டிங் ரைட்ஸ். இப்போ நீங்க மீடியேஷன் போகும்போது கேட்டிருப்பீங்க, சமரசமா பேச போகும்போது குழந்தைய காட்டுங்கன்னு. பட் உங்ககிட்ட வந்து ஆமா, அது வந்து நீங்க உங்க டிவிலயே ஐஏவா போட்டு இந்த இன்டர்ம் இன்ஜெக்ஷனா போட்டு விசிட்டிங் ரைட்ஸ் கேட்கலாம். ஆமா ஆமா ஆமா. இப்ப நம்ம இன்ஜெக்ஷன் சொல்றோம் இல்லீங்களா, அதுல இது ஒரு பரிகாரமா கேட்கலாம். என் குழந்தைய இந்த மாதிரி என்னோட குழந்தைய காட்டுங்கன்னு சொல்லி தகப்பனார் கேட்கலாம். அவங்களுக்கு ஃபீஸ் கட்டணும், அவங்களுக்கு வந்து நான் செய்யணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதையும் சொல்லலாம். ஃபீஸ் நான் கட்டிக்கிறேன், இதை மாதிரியான தகவல்களை அவங்க சொல்லி அந்த பெட்டிஷன்லேயே போடலாம். நான் இந்த ஏர்ன் பண்ணுறேன், என் குழந்தைய பார்க்கணும், அவனுக்காக இதெல்லாம் செய்யணும்னு நான் விருப்பப்படுறேன் அப்படிங்கிறது ஜட்ஜு முன்னாடி சொல்லலாம். விசாரணை பண்ணுவாங்க, பண்ணி தான் ஆர்டர் போடுவாங்க விசிட்டிங் ரைட்ஸ். ஓகே மேம், ரொம்பவே தெளிவா சொன்னீங்க. மற்றொரு காலர் இணைஞ்சிருக்காங்க, அவங்க கிட்டயும் பேசிடலாம். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் சார், எங்க இருந்து பேசுறீங்க? உங்க பெயர்? திருவாரூர் மாவட்டத்தில இருந்து பாண்டியராஜன் பேசுறேன் மேடம். சொல்லுங்க பாண்டியராஜ், உங்களுக்கான சந்தேகம்? இல்ல மேடம், எனக்கு டிவோர்ஸ் ஆகி ஒரு 10 வருஷத்துக்கு மேல ஆகுது மேடம். என்னோட குழந்தைய வந்து என்கிட்ட கொடுக்க மாட்டேன்றாங்க, பார்க்க கூட அனுமதிக்க மாட்டேன்றாங்க. ஓகே. அது ஜட்ஜி வந்து ஒரு பட்சமா அரசியல்வாதிங்க பேச்ச கேட்டுட்டு அவங்க வந்து தவறு பண்றாங்க. அப்ப ரொம்ப ப்ராப்ளமா இருக்கு. ஓகே. அவங்க வந்து அவங்க மேல எதுவும் ஆக்ஷன் எடுக்க முடியாது மேடம். ஜட்ஜி எல்லாம் எதுவும் தண்டனை கொடுக்க முடியாது அவங்களுக்கு. உச்ச நீதிமன்றத்துல அவங்கக்கிட்ட புகார் பண்ணேன், முதலமைச்சருக்கு பெட்டிஷன் போட்டேன், கலெக்டர்கிட்ட கூட பெட்டிஷன் போட்டேன் அந்த ஜட்ஜி மேல. அந்த ஜட்ஜி ஒரு பட்சமா வந்து அவங்க வந்து அவங்களுக்கே வந்து இது பண்றாங்க, பிள்ளைய பாக்குறதுக்கு அனுமதிக்க மாட்டேன்றாங்க. 10 வருஷ காலமா வந்து என்னை அலைய விட்டு வீணா மன உளைச்சல் ஏற்படுத்திட்டாங்க. ஓகே சார். ஓகே. என் குழந்தைய பாக்குறதுக்கு கூட அனுமதிக்க மாட்டேன்றாங்க. ஜிஓபி போட்டு ஐஏ போட்டு நான் வைக்கிற வக்கீல் தான் ஏமாத்துறாங்கன்னாக்கா அரசு தரப்புல இருந்து நியமிக்கிற வக்கீலும் ஏமாத்துறாங்க, டபுள் கேம் ஆடுறாங்க. ஓகே சார், உங்களுடைய வலி எங்களுக்கு புரியுது. உங்களுக்கான சந்தேகத்தை வழக்கறிஞர் சொல்லுவாங்க. சொல்லுங்க பாண்டியராஜன் சார். ஐயா சொல்லுங்க ஐயா. 10 வருஷம் ஆச்சா உங்களுக்கு டைவர்ஸ் முடிஞ்சு? ஆமாங்க ஐயா, 10 வருஷத்துக்கு 12 வருஷம் ஆயிடுச்சுங்க ஐயா. எத்தனை குழந்தைங்க? ஒரு குழந்தைங்க ஐயா. பையனா பொண்ணா? பையங்க. என்ன வயசாகுது? பையனுக்கு வந்து 14 வயசு ஆகுதுங்க. உங்களுக்கு வயசு என்ன ஆகுது? எனக்கு வந்து வயசு 46 ஆகுதுங்க. நீங்க வச்சிருக்கிற வக்கீல் கரெக்டா பண்ணாங்களா? வக்கீல் கிட்டத்தட்ட 17 வக்கீல், டிவோர்ஸுக்கு ஒரு 10 வக்கீல், இப்ப குழந்தைய பாக்குறதுக்கு 4 வக்கீல் வச்சுட்டேன். ஃபீஸும் வாங்கிக்கிறாங்க,
பொய் பேசுறாங்க, ஒரு பட்சமா நடந்துக்கிறாங்க. அரசு தரப்புல இருந்து லீகல் எய்ட்ல இருந்து நியமிக்கப்பட்ட அட்வொகேட்டும் ஃப்ராட் வேலை பண்றாங்க. ஜட்ஜி வந்து அரசியல்வாதிகளுக்கு சப்போர்ட் பண்றாங்க, ஒரு பட்சமா இது பண்றாங்க. அதாவது நீங்க வந்து குழந்தைய வந்து பராமரிக்கணும்னு சொல்லி யார் முதல்ல மனு போட்டா? நான் தாங்க ஐயா மனு போட்டேங்க. சரி, ஜிடபிள்யூ போட்டு ஐயா போட்டு நானே ஸ்டாம்ப் ஓட்டி கொடுத்தேன். இவங்க தான் கொடுக்க மாட்டேன்றாங்கட்டு நானே வக்காலத்துல ஸ்டாம்ப் ஓட்டி ஐயாவுல ஸ்டாம்ப் ஓட்டி கொடுத்தேன். அதை கூட கொடுக்க மாட்டேன்றாங்க, கொண்டு போய் ஜட்ஜுக்கிட்ட. சரி, அந்த குழந்தைய பராமரிக்க அவங்க தான் பராமரிக்கணும்னு சொல்லி உத்தரவு போட்டாங்களா நீதிமன்றத்துல? நீதிமன்றத்தை 2013 டிவோர்ஸ் ஆகும்போது ஜட்ஜி வாய் வார்த்தையே சொன்னாங்க, என்னன்னா 12 வயசு உங்க குழந்தை. அதுதாங்க 12 வயசு வரைக்கும் உங்க குழந்தைய நீங்க வந்து தாய் பொறுப்புல தான் இருப்பாங்க. பெண் குழந்தையா இருந்தா 18 வயசு வரைக்கும் தாய் கூட வளரணும். 12 வயசுக்கு மேல உங்க குழந்தைய வாங்கிக்கணும்னு சொன்னா, நான் 12 வயசு முடிஞ்ச உடனே என் குழந்தை மேல நான் வந்து அப்பீல் பண்ணி என் பிள்ளைய பார்க்கணும் ஜிடபிள்யூ போட்டு ஐஏ போட்டு கேட்கும் போது ஒரு பட்சமா வந்து பேப்பர்லயும் போட்டு அப்ஸ்காண்டிங். நீங்க பாண்டியராஜன் சார், அதாவது கீழ் நீதிமன்றத்துல உங்களுக்கு பாதகமான ஒரு தீர்ப்பு இருந்தா நீங்க அப்பீல் போயிருக்கலாம். உச்ச நீதிமன்றத்துல போடலாங்களா? அப்பீல், அதுக்கு மேல அப்பீல் வரும். கீழ் நீதிமன்றத்துக்கு மேல அப்பீல் ஹைகோர்ட்ல போட்டீங்களா? ஹைகோர்ட்ல போடலங்க. அத போடணும்ல. இப்போ நீதிபதி, கீழ் நீதிமன்ற நீதிபதி சரியான தீர்ப்பு சொல்லல நீங்க நினைக்கும் போது அது அப்பீல்ல நீங்க என்ன பண்ணிருக்கலாம்? அங்க இருக்கக்கூடிய நீதிபதி வந்து இவர் சொன்ன உத்தரவுல என்ன பிழைன்னு அவர் கண்டுபிடிச்சிருவாரு. ஆமா சார், நீங்க அப்பீல் போட்டிருக்கணும். அரசு தரப்பு வழக்கறிஞரே போய் ஜட்ஜு கிட்ட வந்து ஒரு ஐஏ போடுங்கன்னா கூட போட மாட்டேன்றாங்க. அவங்க வந்து அந்த ஐஏ பேப்பரே உள்ள வச்சு கொடுக்க மாட்டேன்றாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப சீட்டிங் பண்றாங்க. நீங்க தரப்பு வழக்கறிஞரே இந்த மாதிரி பண்றாங்க. அதுல நீங்க அந்த வக்கீல் சரியில்லைன்னா வேற வக்கீல மாத்தி கொடுங்கன்னு அந்த ஃப்ரீ லீகல் எய்ட்ல கேட்கலாம். வக்கீல தான் ஃப்ராட் பண்றாங்கன்னா அரசு தரப்பு வழக்கறிஞர் ஃப்ராட் வேலை பண்ணா என்ன பண்றது? இல்ல, அதுல ஒருத்தர் தப்பு பண்றாருன்னா நீங்க இன்னொருத்தரை மாத்தி கொடுக்க சொல்லி நீங்க உடனே செஞ்சிருக்கலாம்ல. அரசு தரப்பு வழக்கறிஞர ஆமா, ஜட்ஜி நியமிச்ச ஆளே போய் சொன்னாருன்னா என்ன பண்றது? இல்ல, நீங்க உங்களுடைய தரப்பு நியாயத்தை வந்து நீங்க இவ்வளவு தூரம் குமுறுகிறீங்க, அவர் சரியில்லை அப்படின்னு சொல்லி. அதுக்கு ஆல்டர்னேட்டிவா வந்து அதுக்கு வந்து இவர் சரியில்லைன்னா இன்னொரு வக்கீலை வச்சிருக்கலாம், அப்புறம் அப்பீலில் கொண்டு போயிருக்கலாம். இப்போ விசிட்டிங் ரைட்டு உங்களுக்கு கொடுக்கறதுக்கு சட்டத்தில் இடம் இருக்குது. குழந்தைய பார்க்கறதுக்கு அப்பப்போ விசிட்டிங் ரைட்டு வந்து வாரத்தில் ஒருக்கையோ இல்லை ஒரு கோயிலில் வச்சோ இல்லை ஒரு மாலில் வச்சோ உங்கள் பக்கத்தில் ஒரு அருகாமையில் அவங்களே உத்தரவு போடுவாங்க. அதையெல்லாம் நீங்கள் கேட்டிருக்கலாமே. தொடர்ந்து பேசுறதுக்கு முன்னாடி காலர் இணைஞ்சிருக்காங்க, அவங்க கிட்ட பேசிடலாம். வணக்கம். குட் ஈவினிங் மேடம். குட் ஈவினிங் சார், உங்களுடைய பெயர் எங்கிருந்து பேசுறீங்க? மேடம் மாவட்டத்திலிருந்து பேசுறேன். என் பேர் மோகன் மேடம். சொல்லுங்க சார், உங்களுக்கான சந்தேகம். மேடம், என்னுடைய பொண்ணும் என்னுடைய மருமகனும் கல்யாணமாகி 15 இயர்ஸ் ஆகுது, 15 வருஷம் ஆகுது. ஓகே. அதுல வந்து இவங்களுக்குள்ள மனசு கஷ்டப்பட்டு ஒரு 5 இயர்ஸ் இருக்கும் பொழுதே ஒரு வாட்டி அவர் இது டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல இருந்து டைவர்ஸ் அனுப்பிச்சாரு. ஓகே. அப்புறம் வந்து நாங்க பெரியவங்க எல்லாம் சேர்ந்து பேசி அதை சேர்த்து வச்சுட்டோம். அப்புறம் பிரச்சனை இல்லாம இருந்தாங்க. ஓகே. அப்புறம் அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பூந்தமல்லி கோர்ட்ல ஒரு திருப்பியும் டைவர்ஸ் கேஸ் போட்டாரு புதுசா. ஓகே. அதுக்கடுத்து நான் வந்து சென்னை ஹைகோர்ட்ல ஒரு டைரக்ஷன் போட்டு பூந்தமல்லிக்கு குழந்தையோட போயிட்டு வர முடியாதுன்னு சொல்லிட்டு இங்க சென்னைக்கு மாத்தியாச்சு. ஓகே சார். சென்னை ஃபேமிலி கோர்ட்டுக்கு டைரக்ஷன் கொடுத்துட்டாங்க. ஓகே. ஓகேங்களா? அண்ட் தென் இவர் வந்து 2 பசங்க இருக்கு இந்த அம்மாவுக்கு, கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அவர் வந்து ஒரு பிரைவேட் இன்ஸ்டிடியூட்ல வேலை செய்யறாரு. பசங்களை கவனிக்கிறது இல்ல, போறது இல்ல, வர்றது இல்ல. அட்ரஸ் அப்பப்போ மாத்திக்கிட்டு இருக்காரு. ஓகே. ஆனா ஒரு சொந்த ஊர்ல லேண்டுக்கு அவங்க அம்மா மட்டும் இருக்காங்க. அவங்க ஏதோ இவங்களை பத்தி அக்கறை எடுத்துக்கிறது இல்ல மேடம். ஓகே சார். இதுக்கு என்ன பண்றது மேடம்? என்ன நாங்க செய்யலாம்? இப்ப என்னுடைய கஷ்டத்துல தான் அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஓகே சார், உங்களுடைய கேள்விக்கு வழக்கறிஞர் பதில் சொல்லுவாங்க. மேற்கொண்டு எந்த சந்தேகம் இருந்தாலும் நீங்க நேரடியா வழக்கறிஞர் கேட்கலாம். சொல்லுங்க சார். சரிங்க மேடம், சரிங்க சார். இப்போ வந்து உங்க பொண்ணுக்கு தானே மேரேஜ் ஆகி எத்தனை வருஷம் ஆச்சு? 15 வருஷம் ஆகுது சார். 15 வருஷம். குழந்தை இருக்கா? 2 பசங்க இருக்காங்க சார். 2 பசங்க இருக்காங்க. பெரிய பசங்களா? அது வயசான? பெரிய பசங்க சார். 17 இயர்ஸ் ஓல்டு பாப்பா, 12 இயர்ஸ் பையன். சரி. இப்போ டிவோர்ஸ் வந்து இப்போ அவங்க பிரிஞ்சு எவ்வளவு நாள் ஆச்சு அந்த அவர் உங்க மருமகன்? இப்போ வந்து இப்போ நம்மளுக்கு ஹைகோர்ட்ல எக்ஸ்பார்ட்டி ஆர்டர் ஆகி 2023 ஆச்சு சார். 2023ல.
ஆமா. அவர் என்ன அவர் வேலை வந்து பார்க்கறாரு சார்? ஆஜராகல ஃபேமிலி கோர்ட்ல இங்க. அவர் என்ன வேலை பார்க்குறாரு மருமகன்? அவர் வந்து டீச்சரா இருக்கார் சார். சரி, அவர் இப்போ என்ன பிரச்சனை உங்களுக்குள்ள, இவங்க 2 பேருக்குள்ள? மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சார். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். இப்போ வந்து என்ன ஃபைனலாக என்ன சொல்ல வராரு அவர் மருமகன்? அவர் பேசுறதுல அது ஆள் தப்சப் வந்து அவர் விட்டுட்டு போயிட்டாரு. இப்போ ஒரு 5 இயர்ஸா கான்டாக்டே இல்ல. சரி, இப்போ நீங்க என்ன அவருடைய அட்ரஸுக்கு வந்து என்ன பண்ணுங்க, நீங்க உங்களுடைய நீங்க என்ன விரும்புறீங்க சார்? இப்ப வந்து அவர் வந்து இன்னைக்கு 5 வருஷம் ஆயிடுச்சு, இனிமேல் சேர்ந்து வாழ்றதுக்கு வாய்ப்புகள் இல்ல சார். சரி, பசங்களும் மேஜர் ஆக போகுது. அந்த பொண்ணு 18 இயர்ஸ் ஆக போது, பையன் வந்து 12 இயர்ஸ் ஆகுறான். உங்ககிட்ட தானே வளருதாங்க? வளர்றாங்க, எங்கிட்ட தான் வளர்ந்துகிட்டு இருக்காங்க. சரி, அதுக்கு அவர் எதுவும் பராமரிக்க இப்போ இது குழந்தைய வந்து கஸ்டடி அந்த மாதிரி எதுவும் கேட்கல? கேட்கல சார், இது வரைக்கும் கேட்கல. சரி, டிவோர்ஸ் கேஸ் வந்து என்ன ஸ்டேஜில் இருக்கு? அதான் டிவோர்ஸ் கேஸ் எக்ஸ்பர்ட் ஆர்டர் ஆயிடுச்சு சார் எங்களுக்கு. உங்களுக்கு நீங்க அப்பியர் ஆகலையா? இல்ல நாங்க கையில போட்டோம், அவர் ஆகல, எங்களுக்கு எக்ஸ்பர்ட் ஆர்டர். ஓ ரைட், சரி. இப்போ அந்த ஆர்டர் ஆயிடுச்சுன்னா இப்போ அதை பேஸ் பண்ணி வந்து நீங்க என்ன பண்ணலாம், அதுக்கடுத்து வந்து என்ன உங்க வக்கீலை வச்சு எக்ஸ்பர்ட் ஆர்டருக்கு மேல ஃபர்தரா அந்த ப்ரொசீடிங்கை வந்து இபி ப்ரொசீடிங் பண்ணீங்களா? இல்ல சார், அதுக்கடுத்து நாங்க எதுவும் பண்ணல சார். அதை பண்ணுங்க. அதுக்கடுத்து அந்த உத்தரவு எக்ஸ்பர்ட் ஆயிட்டுனா உங்களுக்கு ஃபேவர் ஆயிருக்கு, அவர் அப்பியர் ஆகலை. ஆமா சார், ஆமா சார், அப்பியர் ஆகலை. அப்போ வந்து டிவோர்ஸ் தானே போட்டிருந்தீங்க? இல்ல அவர் டிவோர்ஸ் போட்டிருந்தாரு. அந்த கேஸ் இங்க சென்னைக்கு மாத்தினா சார். அவர் போட்ட கேஸுக்கு தான் எங்களுக்கு ஆர்டர் ஆயிருக்கு. அவர் போட்ட கேஸ்ல நீங்க அப்பியர் ஆகல? இல்ல சார், நாங்க அப்பியர் ஆகிட்டோம் சார். அவர் பூந்தமல்லியில கேஸ் போட்டாரு, புரிஞ்சுட்டீங்களா? சரி, நாங்க வந்து இங்க இருந்து அலைய முடியாதுன்னு சொல்லிட்டு சென்னைக்கு ஹைகோர்ட் மூலமா டைரக்ஷன் வாங்கி ஃபேமிலி கோர்ட்ல கேஸ் நடந்துச்சு. ஃபேமிலி கோர்ட்ல கேஸ் நடந்தது, அதுல அவர் வரல. ஆனா அவர் வந்து ஆஜராகலங்க. அதுதான் சொல்றேன், அவர் ஆஜர் ஆகல. நீங்க டிரான்ஸ்ஃபர் பெட்டிஷன் போட்டு சென்னை சிட்டி சிவில் கோர்ட்ல போட்டு நடத்துனீங்க, அதுல அவர் வரல. வரல சார், கரெக்ட். வராதனால அது எக்ஸ்பர்ட் ஆயிருச்சு. ஆமா சார், ஆமா சார். அப்போ உங்களுக்கு சாதகமா தான் ஆயிருக்கு. அதுக்கு மேல் கொண்டு உங்க வக்கீல் என்ன சொன்னாங்க? அதுக்கடுத்து நான் கான்டாக்ட் பண்ணல சார் அவரை. கான்டாக்ட் பண்ணுங்க, ஏன்னா எக்ஸ்பர்ட் ஆனதுக்கு அப்புறம் டிவோர்ஸ் இது கிடைச்ச மாதிரி தான் உங்களுக்கு, புரியுதுங்களா? அதனால நீங்க இனிமே குழந்தைய வளர்க்கறதுனால அவர் தான் வந்து குழந்தைய பராமரிக்க, நீங்க இனிமே அவர்கிட்ட வந்து மெயின்டெனன்ஸ் வந்து கேட்கலாம். சரிங்க சார். நெக்ஸ்ட் உங்களுக்கு என்னென்ன வந்து அவர் வந்து மெயின்டெனன்ஸ் கொடுக்கறது, குழந்தைய பராமரிக்கிறதுக்கு அவருக்கும் வந்து இப்போ சட்டத்தில் பங்கு இருக்கு. சரிங்க சார். அவர் வந்து பராமரிக்கணும், அதுக்குண்டான செலவுகளை கொடுக்கணும். சரிங்க சார். அதே மாதிரி அவர் மனைவியை பராமரிக்கக்கூடிய இதுவும் பொறுப்பு அவருக்கு இருக்கு. சரிங்க சார். அதனால அது கேட்டு பெர்மனண்டா ஒரு அலிமோனி கேட்டு ஒரு இது தொகையை கேட்டு நீங்க போடலாம். இல்ல மாதந்தோறும் எனக்கு மெயின்டெனன்ஸ் கொடுக்கணுங்கிறதும் உங்க வக்கீல்கிட்ட சொல்லி அந்த வழக்கில் நீங்க கேட்கலாம். இது நான் போடணுமா சார்? அவங்க நீங்க தான் போடணும். நீங்க போடலாம் அவர் மேல. நான் போடலாமா சார்? சரி, தாராளமா போடலாம். சரிங்களா? சரிங்க சார். சரி, ஓகே சார், ரொம்பவே தெளிவா சொன்னீங்க. மற்றொரு காலரும் இணைஞ்சிருக்காங்க, அவங்க கிட்டயும் பேசிடலாம். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் சார், எங்க இருந்து பேசுறீங்க? உங்க பெயர்? என் பேர் விஷ்ணு மேடம். நான் ராணிப்பேட்டில இருந்து பேசுறேன். சொல்லுங்க விஷ்ணு. மதன், உங்களுக்கான சந்தேகம்? மேடம், எனக்கு 2019 கல்யாணம் ஆச்சு மேடம். ஓகே. ஒரு மாசத்துல நாங்க இல்ல, கன்சீவ் ஆயிட்டாங்க. அவங்க ஒன்னாவே இல்ல, நாங்க கன்சீவ் ஆயிட்டாங்க. ஓகே. நாங்க கருத்து பார்க்கல, நாங்க தெரிஞ்சுட்டோம். சரி, நான் எதுவும் சரி அவங்க இல்லீகல் அஃபர்ல இருந்தாங்க அவங்க பாக்குறதுல. ஓகே. நான் டைவர்ஸ் அப்ளை பண்ணி அது வந்து அவங்க பேர் பாக்குற பேர் மென்ஷன் பண்ணல. ஆனா என்ன பொய்யான வரதட்சணை பெருமாள் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. கோர்ட் கேஸ் வந்த பிறகு. ஓகே சார். அது வந்து அவங்க பேரு என்னைக்கணும், அந்த ஃபாதர் பேர் என்னன்னா கேஸ் வாபஸ் வாங்கிட்டாங்க. அது வச்சு என்ன ரொம்ப இது பண்ண நான் தான் கோர்ட்ல டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணேன். ஓகே. அது டிஎன்ஏ தான் எடுத்துட்டாங்க மேடம். இப்போ ரீசெண்டா 7 மாசத்துக்கு முன்னாடி என் கவர்மெண்ட்ல இருந்து வந்துச்சுங்க. ஓகே சார். ஆனா எனக்கு வந்து இந்த டைவர்ஸ் ஒன்றும் கிடைக்கல மேடம். 2 ஏ பெட்டிஷன் பெண்டிங் இருக்குது. ஒன்னு வந்து ஜீவனம் அவங்க போட்டது ஒன்று பெண்டிங் இருக்குது. இன்னொன்னு நான் வந்து ரீசெண்டா ஒன்று போட்டிருந்தேன். அதாவது இந்த தொடர்பு வந்து அந்த ஆயருக்கும் அவங்க மாமாவுக்கும் இந்த பொண்ணுக்கும் தொடர்பு இருக்குது அப்படின்ட்டு. ஓகே சார். அது 2 பெண்டிங் இருக்குது மேடம். அது 4 வாய்தா ஆயிடுச்சு. அந்த டிஎன்ஏ ரிப்போர்ட் வந்ததுல இருந்து ஒரு 7 மாசமா அவங்க ஆஜராகலைங்க. ஓகே. ஒரு 4 வாய்தா வந்து அவங்க ஆஜராகல. அது வந்து ஏ பெண்டிங் ஒரு 5 வாய்தா அப்படி வருதுங்க மேடம். அது ரொம்ப மன உடைச்சலா இருக்குது, கஷ்டமா இருக்குது.
கல்யாணம் 7 வருஷம் லைஃப் வீணா போச்சுங்க மேடம். எனக்கு ஓகே சார். டைவர்ஸ் கேட்டா நான் இன்னொரு மேரேஜ் பண்ண முடியும், இல்லைன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு மேடம். அது எனக்கு என்ன வழி இருக்குங்க? ஓகே சார், உங்களுடைய சந்தேகத்துக்கு வழக்கறிஞர் பதில் சொல்லுவாங்க. சொல்லுங்க மேம். விஷ்ணுவர்தன் சார், இப்போ 2 ஐஏ பெண்டிங்ல இருக்கு இல்லைங்களா? ஆமா ஆமாங்க மேடம். ஒரு ஐஏ வந்து டிஎன்ஏ ரிப்போர்ட்ன்றது உங்களுக்கு எப்போ ஆர்டர் ஆச்சு? அது ஒரு 8 மாசத்துக்கு முன்னாடி ஆர்டர் ஆகி அது ரிசல்ட் வந்துச்சுங்க. ஓகே, அந்த ஐஏ அப்போ ஆர்டர் ஆயிடுச்சு. நீங்க சிஏ போட்டு அப்ளிகேஷன்ல ஐஏ ஆர்டர் ஆயிடுச்சுன்னு வாங்கிட்டீங்க, ரிசீவ் ஆயிட்டீங்க. மொத்தம் 4 ஐ பெண்டிங் இருந்துச்சு, எல்லாம் க்ளோஸ் ஆயிடுச்சு மேடம். அது 2 ஜீவனாம்சம் பெண்டிங் இருந்துச்சு. 1 க்ளோஸ் பண்ணிட்டோம், ஒன்னு பெண்டிங் இருக்குது. ஓகே. ஸோ மெயின் ஐஏல இன்ட்ரிம் அப்ளிகேஷன்ல மெயின்டெனன்ஸ் வந்து அவங்க கேட்டது 1 பெண்டிங்ல இருக்கு. ஆமா ஆமாங்க மேடம். சரி, ஓகே. இப்போ நீங்க இப்போ டிஎன்ஏ டெஸ்ட் இது எடுத்துட்டீங்க இல்லையா? நீங்க ஸ்பீடி டிஸ்போசலுக்கு ஒன்னு ஹைகோர்ட்ல போய் ஒரு சிஆர்பி மூவ் பண்ணலாம். எனக்கு சிஆர்பி மூவ் பண்ணலாம் ஹைகோர்ட்டுக்கு, உயர்நீதிமன்றம் போய் இந்த மாதிரி ஐஏல எனக்கு இந்த மாதிரி குழந்தை இல்லை, டிஎன்ஏல வந்து ஐ காட் அ ரிசல்ட் அப்படின்னு சொல்லிட்டு மிச்ச பெண்டிங் ஐஏஎஸ் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு ஸ்டே வாங்கிட்டு மெயின் கேஸை எடுத்து ஒரு ஓப்பன் பண்ணணும். இப்போ இவங்க வரல அப்படின்னா நீங்க லோயர் கோர்ட்ல மீடியேஷனும் ஒன்று ட்ரை பண்ணலாம். நீங்க இப்ப இந்த ஐஏ பெண்டிங்ஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த ரீசனுக்காக தான் வரலன்னு ஒரு மீடியேஷனுக்கு நீங்க ரெஃபர் பண்ணலாம். அவங்கள கூப்பிட்டு சமாதானமா பேசிக்கலாம், ஆனா வித்ட்ராயல் வாங்கிக்கலாம். ஓகேங்களா? அவங்க வந்து மியூச்சுவல் கோர்ட்டுக்கலாம். நீங்க டிவோர்ஸ் கொடுத்துருக்கீங்க இல்லையா, இப்ப கிரவுண்ட் ஆஃப் ப்ரூவிங் அவங்கள மீடியேஷன்ல போட்டிங்கன்னா மீடியேட்டர் பேசி மியூச்சுவல் கொண்டு வரலாம். இதை மியூச்சுவல் கன்சென்ட் 13B போடலாம். சார், நம்ம வந்து இன்ஜங்ஷன் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா சார்? ஸோ டெம்பரவரி இன்ஜங்ஷனுக்கும் பெர்மனன்ட் இன்ஜங்ஷனுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்சியேஷன் என்ன சார்? அதாவது டெம்பரரி இன்ஜங்ஷன் அப்படிங்கிறது ஒரு தற்காலிகமான ஒரு தடை உத்தரவு. இப்போது ஒரு வழக்கு வந்து குடும்ப விவாகரத்து வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அந்த வழக்கு இன்னும் அதில் எந்த உத்தரவும் பிறப்பிக்கப்படவில்லை. ஃபைனலாக இறுதியான உத்தரவு பிறப்பிக்கப்படாத போது, அந்த வழக்கு நிலுவையில் இருக்கின்ற போது இவர்களுக்குள்ளே வந்து இருக்கக்கூடிய ஒரு சொத்தை வந்து டிஸ்போஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அந்த சொத்தை வந்து விற்கணும்னு கணவன் வந்து முயற்சி பண்ணாலோ, கணவனோ மனைவியோ, இல்லை அந்த சீதன சொத்து, அந்த வழக்கு சம்பந்தப்பட்ட பொருட்கள், அதை வந்து சீதன பொருட்களை வந்து சேல் பண்ணாமல் இருக்கிறதுக்காகவும், இப்படி வந்து ஒரு இடைப்பட்ட நிவாரணம் அதுக்காகத்தான் வந்து அது மாதிரி துன்புறுத்துறது. இல்லைன்னா வந்து சைல்டு கஸ்டடி, சைல்டு வந்து அந்த வழக்கு முடிகிற வரைக்கும் யார்கிட்ட இருக்கணும், எப்படி யார்கிட்ட வளரணும், என்ன பண்ணணும், இல்லைன்னா இவங்களுக்கு அந்த வழக்கு முடிகிற வரைக்கும் அந்த மனைவிக்கே வந்து செலவுக்கு பணம் தேவைப்படுது, பராமரிக்கக்கூடிய இது தேவைப்படுது, அப்போ அதுக்கு ஒரு உத்தரவு பிறப்பிக்கணும் அப்படின்னா, ஸோ இடைக்கால நிவாரணத்தை முன்னிறுத்தி அதுதான் வந்து டெம்பரரி இன்ஜங்ஷன். அதே சமயம் பெர்மனண்ட் இன்ஜங்ஷன் அப்படிங்கிறது முடிவாக ஃபைனலாக வந்து கடைசியாக வந்து உத்தரவு வந்து இவர் வந்து இனிமேல் அந்த பெண்ணை, அதாவது இன்னொரு தொடர்புள்ள ஒரு பெண்ணு பிரச்சனையாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, அடல்ட்ரி, அது போன்ற இது வரும்போது நீ எந்த காரணத்தை கொண்டும் நீ இன்னொரு துணையை வந்து நீ வந்து தொடர்பு கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு நிரந்தரமான உத்தரவு பிறப்பிக்கிறதும், அதே போல் இவங்களுக்கிடையே இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு அந்த விவாகரத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி ஒரு உத்தரவை பிறப்பிக்கிறதும் வந்து அதுதான் வந்து பெர்மனண்ட் இன்ஜெக்ஷன். அதில் வந்து எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அது வந்து ஒரு லாங் டேர்மாக கொடுக்கக்கூடிய ஒரு உத்தரவு. இதுதான் ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ். ஓகே சார், ரொம்பவே தெளிவாக சொன்னீங்க. காலர் ஒருத்தவங்க நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க, அவங்க கிட்ட பேசிடலாம். வணக்கம். வணக்கம். ஹலோ, வணக்கங்க. வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க, உங்கள் பெயர்? நான் கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேங்க, ராஜேஸ்வரி. சொல்லுங்கள் ராஜேஸ்வரி, உங்களுக்கான சந்தேகம். எனக்கு கல்யாணமாகி 1 வருஷம் தான் ஆச்சு. எனக்கு செகண்ட் மேரேஜ். ஓகே. அவங்க ஃபர்ஸ்ட் மேரேஜ். ஓகே. கல்யாணமாகி 3 மாதம் தான் இருந்தோம். அப்புறம் அவங்க வந்து வீட்டுக்கு 2 மாதம் கழிச்சு வான்னு அனுப்புனாங்க. அப்புறம் வந்ததுக்கு பின்னாடி வேண்டாம், உங்களோட நான் வாழ முடியாது, வேண்டாம் அப்படிங்கிறாங்க. ஓகே. இப்ப அப்பா வீட்டுல இருந்து அப்பாவும் இறந்துட்டாரு. ஓகேமா. எனக்கு ஃபர்ஸ்ட் மேரேஜ் ஆகி குழந்தைகளும் இல்லை, அவரும் இறந்துட்டாரு. ஓகே.
இப்ப இவர் வேண்டாங்கிறாரு. நான் என்ன பண்றதுன்னு, அப்பாவும் இல்ல அம்மாவும் இல்ல. ஓகே, இப்போ உங்களுடைய சூழ்நிலை என்னவா இருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரியல, கரெக்டா? கரெக்டா தெரியலன்னா அவங்க வந்து அவாய்ட் பண்றாங்க. எனக்கு வாழணும்னு ஆசை, அவங்க வேண்டாம் அப்படின்றாங்க. ஓகேம்மா. அப்புறம் நான் அவர் உடம்பு சரியில்லாம இருந்தாரு, உன்னோட பொருளும் நீ செஞ்ச செலவு பணம் எல்லாம் நான் உங்களுக்கு கொடுத்துறேன் முதல் சொன்னாரு. இப்ப வந்து அது கொடுக்கணும்னா நீ எனக்கு வேண்டாம், நீயே என் கையெழுத்து கொடு, நாங்க 2 பேரும் பிரிஞ்சுட்டோம் அப்படின்ட்டு கையெழுத்து போட்டு கொடுத்தாதான் அந்த பொருளும் தருவேன் பணமும் தருவேன். ஓகே, அப்படிங்கிற ஒரு இதா பேசுறாரு. அப்புறம் நான் வந்து சரி நான் கையெழுத்து நீங்க கேக்குறீங்களா என் பொருளும் பணமும் வேணும்னா கையெழுத்து போட்டு கொடுங்க, அதே மாதிரி நீங்க எனக்கு ஜீவனம் கொடுத்துருங்க, கையெழுத்து போடுறேன்னா அது முடியாதான் அப்படின்ட்டு ஒரு இதா போயிட்டு இருக்கு. ஓகே, இப்ப அடுத்த கட்டமா என்ன பண்ணணும்னு கேட்க வரீங்களாமா? ஜீவனாம்சம் கேஸ் போட முடியுமா? ஓகேம்மா, உங்களுடைய சந்தேகத்துக்கு வழக்கறிஞர் பதில் சொல்லுவாங்க. சொல்லுங்கம்மா. அம்மா, உங்க கணவர் எங்கம்மா வேலை செய்யறாரு? அவரு வேற கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. என்ன மாதம் சம்பளம் வாங்குறாருன்ற சேலரி ஸ்லிப் தெரியுங்களா? சாரி ஸ்லிப் எல்லாம் இல்ல எனக்கு. அதான் கல்யாணம் 1 வருஷத்துல 3 மாசம் தான் நான் அங்க இருந்தேன். 3 மாசத்துக்கு அப்புறம் வந்தது. தோராயமா என்ன சம்பளம் வாங்குறாருன்னு அது தெரியுமா? தெரியாதுங்க மேம். ஓகே, நீங்க ஜீவனாம்சம் கேட்கணும்னா அவங்க அசட் அண்ட் லைபிலிட்டின்னு கேட்பாங்க. அதாவது சொத்து விவரங்கள், அவருக்கு சொத்து இருக்கா, அவர் என்ன சம்பளம் வாங்குறாரு, எங்க வேலை செய்யறாரு, இதுதான் அவரோட வருமானம், அதுல இருந்து எனக்கு இந்த சதவீதத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி நீங்க பண்ணாதான் ஜீவனாம்சம் தாக்கல் பண்ணணும். இப்படி நீங்க சேர்ந்து வாழ இல்ல அவர் என்னோட சேர்ந்து வாழணும் அப்படின்னா ரெஸ்டிடியூஷன் ஃபார் கான்ஜுகல் ரைட்ஸ்ன்னு சொல்லுவோம். சேர்ந்து வாழ்ற பெட்டிஷன், எனக்கு அவரை பிரிய வேண்டாம், அவர் கூட வாழணும்னு நான் விருப்பப்படுறேன். ஒண்ணு, நீங்க பரிகாரம் என்னவா கேக்குறீங்களோ அதை நீங்க தெளிவுபடுத்திட்டு ஒரு வழக்கறிஞரை போய் பாருங்க. இப்ப நான் சேர்ந்து தான் வாழணும், 3 மாசம் தான் வாழ்ந்திருக்கேன், ஒரு மீடியேஷன், அங்க கவுன்சிலிங் போடுவாங்க. உங்களை கூப்பிட்டு 2 பேரும் தரப்பி பேசுவாங்க. உங்களுக்குள்ள ஏதாவது கருத்து வேறுபாடு இருந்தா அது தீர்த்து வைப்பாங்க. அப்ப நீங்க ரெஸ்டிடியூஷன் ஃபார் கான்ஜுகல் ரைட்ஸ் போலாம். அவங்க இருந்துட்டு என்ன சொல்றாங்க, எந்த கோர்ட்டுக்கு போனாலும் சேர்ந்து வாழ முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்ப நீங்க வந்து இப்ப பராமரிப்புக்குன்னு நீங்க இன்ட்ரீம் மெயின்டெனன்ஸ் கேக்குறீங்க அப்படின்றீங்கன்னா நீங்க அது ரெஸ்டிடியூஷன் போட்டுட்டு கூட கேட்கலாம். புரியுதுங்களா? சேர்ந்து வாழ்ந்துட்டு எனக்கு சேர்ந்து வாழ, ஆனா வாழறதுக்கு எனக்கு இப்ப இல்ல. நீங்க எந்த வேலைக்கும் போகல இல்லையா? வேலைக்கு போகலீங்க. எப்படி பாத்துக்கிறீங்க உங்களை? நான் இந்த 1000 ரூபாய் மகளிர் உதவி இது வருது, அதை வச்சுதான் பாத்துட்டு இருக்கிறேன். நீங்க அப்ப அந்த மனுல தாக்கல் பண்ணுங்க. இந்த மாதிரியான விவரங்கள், நான் எனக்கு வருமானம் இல்லை அப்படிங்கறத கொடுத்து ப்ராப்பரான தகவல், அவருக்கு என்ன வருமானம் வருதுன்னு சொன்னா மட்டும்தான் கோர்ட்டால உங்களுக்கான விஷயத்த கரெக்டா பண்ண முடியும். இல்ல நீங்க வெறும் போய் ஜீவனாம்சம் மட்டும் போட்டா வேலைக்கு ஆகாது. அவரை பத்தியான விவரங்கள் தெரியணும். என்ன வருமானம் சம்பாதிக்கிறாரு, எங்க வேலை செய்யறாரு, அவருக்கு என்ன சொத்து இருக்கு, இதெல்லாம் மதிப்பீடு பண்ணி தான் கோர்ட் உங்களுக்கு ஆர்டர் போடுவாங்க. ஓகே மேம், ரொம்பவே தெளிவா சொன்னீங்க. மற்றொரு காலரும் இணைஞ்சிருக்காங்க, அவங்க கிட்டயும் பேசிடலாம். வணக்கம் மேடம், நான் ஈரோடு மாவட்டத்திலிருந்து பேசுறேங்க மேடம். வணக்கம்மா, உங்களுக்கான சந்தேகம்? எங்க பையன் வந்து 1.5 வருஷம் ஆச்சுங்க மேரேஜ் ஆகி. போன இதுல மே மாசம் மேரேஜ் ஆச்சுங்க. இதுல 2 வருஷம் ஆச்சுங்க, 1.5 வருஷம். ஓகே. அந்த பொண்ணு ஒரு 6-7 மாசம் தான் இருந்தது. என்னால இங்க இருக்கவும் முடியாதுன்னு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க. 8 போன ஏப்ரல்ல போனாங்க. இப்ப இந்த மாசம் 16ஆம் தேதி வந்தாங்க. வந்து ஒரே சண்டை போட்டு மறுபடியும் வீட்டுக்கு போயிட்டாங்க, அவங்க வீட்டுக்கு. ஓகே. அப்ப என்ன பண்றதுன்னு தெரியலைங்க மேடம். பையனு அவங்க நீ போயிட்டு இல்ல, அதனால எனக்கு ஒரு 6 மாசம் டைம் கொடுன்னு கேட்டானுங்க. ஓகே. அப்புறம் ஒரே சண்டை, பயங்கரமா சண்டை போட்டுட்டு கிளம்பி அவங்க போயிட்டாங்க மேடம். என்ன பண்றது, இதுக்கு என்ன பண்றதுன்னு, எனக்கு குழந்தை இல்லைங்க மேடம். ஓகே. 1.5 வருஷம் ஆச்சுங்க மேரேஜ் ஆகி. போன மே மாசம் ஆச்சு, 24. இப்ப என்ன பண்ணணும்னு தானம்மா கேட்க வரீங்க சட்ட ரீதியா? என்னங்க மேடம், இல்ல அந்த பொண்ணு வந்து நான் இங்க இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்ததுங்க. அப்புறம் மறுபடியும் சண்டை போட்டு போயிடுச்சுங்க. ஓகே. அப்ப இவன் வந்து எனக்கு நீ உன்னால உங்களோட வாழ முடியாது, எனக்கு வேண்டவே வேண்டாங்கிறாங்க. ஆனா குழந்தை இல்லைங்க மேடம். ஓகேம்மா, உங்களுடைய சந்தேகத்துக்கு வழக்கறிஞர் பதில் சொல்லுவாங்க. சொல்லுங்க சார். சரிங்க மேடம். இப்போ உங்க பையனுக்கு மேரேஜ் ஆகி 2 வருஷம் ஆகுதா?
ஒன்றரை வருஷம். போன வருஷம் மே மாமா 2004 ஆச்சு. இது 2005. என்ன பிரச்சனை? எதனால சண்டை போடுறாங்கம்மா அவங்க? ரிட்டர்ன் திரும்ப வந்துட்டு 2 பேத்துக்குமே அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லைங்க. 2 பேரும் பேசுறது, இது பண்றது, சத்தம் போட்டுக்கிறது. அப்புறம் எனக்கு உன்னை பிடிக்கலங்கிற இதே மாதிரியே பண்ணி ஒரு 6-7 மாசம் கூட அந்த பொண்ணு எங்க வீட்டுல இருக்கலீங்க. இப்போ உங்க பையன் என்ன வேலை? அப்புறம் மறுபடியும் சண்டை போட்டுட்டு போயிருதுங்க. எங்க அம்மா வீட்டுக்கு போறேன்னு. உங்க பையன் என்ன வேலை பாக்குறாரு? டிரைவர் மேடம். டிரைவரா? ஆமா, டிராவல்ஸ் வண்டி ஓட்டுறாங்க. டிராவல்ஸ் பிரைவேட் இது ஓட்டிட்டு இருக்காரு. ஆமாங்க, சம்பளத்துக்கு போயிட்டு இருக்காங்க. 2 பேரும் நல்ல முறையில சம்மதிச்சு தானே கல்யாணம் பண்ணாங்க? ஆமாங்க. கல்யாணம் பண்ணி சர்ச்சில் தான் பண்ணுச்சுங்க. சரி, அவங்க வீடு, அவங்க ஊர் எங்க இருக்கு பெண்ணுக்கு? ஊர் கருமத்தம்பட்டிங்க. அவங்க அப்பா அம்மா கிட்ட, அதாவது உங்க சம்பந்தி கிட்ட நீங்க பேச்சுவார்த்தை பண்ணீங்களா? அதுதான் எல்லாம் பேசுனாங்க. ஆனா அவங்க மறுபடியும் எல்லாம் நான் கொஞ்ச நாள் எனக்கு டைம் கொடுங்கன்னா வந்தாங்க. பயங்கரமா சண்டை போட்டு இப்பதான் போன மாசம் 16ஆம் தேதி பயங்கரமா சண்டை போட்டு. என்ன சண்டை? பயங்கரமா சண்டை போட்டாங்க. என்ன சொல்லி சண்டை போடுறாங்க? பிடிக்கல, உன் கூட வாழ முடியாதுன்னு சொல்றாங்களா? ஆமாங்க, இவன் தான் வாழ முடியாது, இவ்வளவு பிரச்சனை பண்றீங்க, எனக்கு வேண்டாம் அப்படிங்கிறாங்க அப்படின்னு உங்க பையன் சொல்றாரு. அவங்க கருத்து என்ன? அவங்களும் இந்த உங்க பையனோட வாழ விருப்பம் இருக்கா இல்லையா? அந்த பொண்ணு நான் அங்கதான் இருப்பேன் அப்படிங்குதுங்க. எங்க? எங்க வீட்டுலதான் இருப்பேன் அப்படிங்குது. சேர்ந்து வாழணும்னு சொல்லி விரும்புறாங்களா? ஆமாங்க. அப்புறம் எதுக்காக நீங்க போனீங்கன்னு கேட்டீங்களா வீட்டுக்கு? அதுதான் இவங்க எப்படிங்கன்னா சண்டை போட்டுங்க. 3ஆம் நாளே வீட்டுல இருக்கிற பொருள் எல்லாமே எடுத்துட்டு போயிட்டாங்க. பையனும் இல்லைங்க, அதனாலதான் அவனுக்கு கோவம். நீங்க 2 பேருக்கும் ஒரு கவுன்சிலிங் மாதிரி பண்ணலாம். கோர்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடி இது என்னன்னா, இப்போ உங்க பையன் வாழ வேண்டாம்னு சொல்லி அந்த பொண்ணு இருக்கிறேன்னு சொல்லுது, சரிங்களா? நீங்க என்ன பண்ணுங்க, 2 பேர்ட்டையும் திரும்ப ஒரு கவுன்சிலிங் வச்சு 2 பெரியவங்களை வச்சு பேசி பாருங்க. அது சரி வரலைன்னா அதுக்கப்புறம் நீங்க நடவடிக்கை எடுத்து மியூச்சுவல் கன்சென்ட் போட்டு பண்றதுக்கு வழி இருக்கு. ஒரு வக்கீலை பாருங்க. ஓகே சார், ரொம்பவே தெளிவாக சொன்னீங்க. கீதா பிரியா மேமுக்கும் சங்கரன் சருக்கும் சட்டம் ஒரு வகுப்பறை நிகழ்ச்சியின் சார்பாக மனமார்ந்த நன்றிகள். வணக்கம். உங்களிடமிருந்து விடைபெறுவது யாழினி திருமுகம். நீங்க பார்த்து கொண்டிருப்பது சட்டம் ஒரு வகுப்பறை. நன்றி.